வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோதி வருடம் தை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில், அதாவது ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு தான் இந்த உடைய தை மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த 2025 வருடத்தில் வரக்கூடிய முதல் மாதம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு இந்த தை மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. பொதுவாக 2024 தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஏதோ இந்த 25 பிறந்த காலகட்டமாவது நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற ஒவ்வொருத்தருடைய மனசுலையுமே இந்த கேள்வின்றது இருக்க தான் செய்யுதுங்க, இல்லைங்களா? அப்போ இந்த 24 ஏற்பட்ட கஷ்டம், துன்பம், வேதனை இது எல்லாம் எனக்கு போனால் போதுன்ற சாமி. மற்றவங்க சொன்னாங்க இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, தோட்டத்தோரம் வாங்குவீங்க, நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க. எனக்கு அது கூட வேண்டாம், நான் நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம், எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டத்துக்கு இப்போ வந்துட்டீங்க. அதாவது காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படுன்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? அதாவது ஒரு மரம் அது காய் காய்ச்சா தான் 4 பேர் கல் எடுத்து அடிக்க விடுவாங்க. அந்த மாதிரி காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிச்சயம் சொல்கிறேங்க, இந்த 2025 உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நேரத்தை கொடுத்துருக்கிறார். இந்த 2025 இருந்து உங்களோட கஷ்டம் எல்லாமே தீரப்போகுது. இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள், சரிங்களா? அதே மாதிரி தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தை மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படியோ, ஆனால் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த தை மாதம், இந்த தை மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட இந்த 2025 3 கிரக பயிற்சி, முக்கியமான கிரக பயிற்சி ஆகுது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3 கிரக பயிற்சி ஆகுது. ஆனால் இன்னைக்கு நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 3 பார்வை வாங்குகிற ஒரே ராசி யாருன்னா உங்கள் விருச்சக ராசி தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, கேது பகவான் கன்னி ராசியில் இருந்து 11ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடம்னா லாபஸ்தானம், சரிங்களா? ஒரு மனிதனுக்கு லாபஸ்தானம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களால சாதிக்க முடியும், அவருடைய பார்வைப்படணும். அப்போ பார்த்தீங்கன்னா, ராகுக்கு தனி பார்வை, கேதுக்கு தனி பார்வை கிடையாது. கிரக ரீதியாக பார்த்தா ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார்லன்னு சொல்லுவாங்க. ஆனால் ராகுக்கு கேதுக்கு ஒரே பார்வை தான், 3, 7, 11. அப்போ கன்னிராசியில் 11ஆம் இடமா கேது பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு 4 காசு இந்த தை மாதத்தில் உங்களுக்கு லாபம் பார்க்கலாம். 4 காசு மிச்சப்படுத்தி உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த தை மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பார்வை. சனி பகவான் கும்பராசியிலிருந்து சனி பார்வைன்றது 3, 7, 10. அந்த 3, 7, 10னா கும்பத்திலிருந்து 3ஆம் இடமா மேசராசி, 7ஆம் இடமா சிம்ம ராசி, 10ஆம் இடமா உங்கள் விருச்சக ராசி தான் பார்க்குறாரு. அப்போ சனி பார்த்தா கோடி நன்மை. இது குருக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பார்த்தீங்கன்னா பார்க்கும் இடத்துக்கு மட்டும்தான் அவர் பலனை கொடுப்பார். குரு அப்படி இல்லை, இருக்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார், பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார். சனி பொறுத்த வரைக்கும் பார்க்குற இடத்துக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார், சரிங்களா? ஆனால் சனி ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் தடுக்க முடியாது, சனி தடுத்தாலும் அதை மீறி யாராலும் கொடுக்கவும் முடியாது. சனி பகவான் நேர்மையான கிரகம். அவர் பொறுத்த வரைக்கும் எது நினைக்கிறாரோ அது செயல்படுத்தி விடுவார் உடனே. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, உடனே செயல்படுத்தி விடுவார். அந்த சனியுடைய பார்வை தொழிலுக்கு ஆரகன், தொழிலுக்கு அதிபதி, டைரெக்டாக 10ஆம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு. அப்போ விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் தரம் மாறப்போகுது. டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆக போகிறீங்க. தொழில் நான் சொந்த தொழில் செஞ்சு 4 காசு லாபம் இல்லைங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு லாபத்தை பார்க்க போகிறீங்க. ஒரு ஆர்டரை பிடிச்சி கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அது ஆர்டரை பிடிச்சி இப்போ மீண்டும் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. மொத்தத்தில் 4 காசு வருமானத்தை பார்க்க போகிறீங்க, சரிங்களா? அடுத்தது குரு பார்வை. குரு பகவானாகப்பட்டவர் ரிஷப ராசியிலிருந்து 5ஆம் இடமா கன்னி ராசி பார்க்குறாரு.
7ஆம் இடமா உங்கள் விருச்சிக ராசி பார்க்குறாரு. 9ஆம் இடமா மகர ராசி பார்க்குறாரு. குரு பார்வை 5, 7, 9. அப்போ குரு எத்தனாம் இடமா பார்க்குறாரு? 7ஆம் இடமா பார்க்குறாரு. கலஸ்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும், ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கணும், ஒருத்தருக்கு வந்து வளரணும் அப்படின்னா இந்த 3க்கு அதிபதி குரு தான். சரிங்களா? இப்போ கல்யாணம் பண்ணால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஐயா எனக்கு குரு பார்வை இருக்குதான்னு பாருன்னு சொல்கிறோம். அந்த குரு பார்வை உங்களுக்கு 7ஆம் இடம். கலஸ்திரஸ்தானம்னா 7ஆம் இடம் தானே. அப்போ உங்களுக்கு குரு 7ஆம் இடமா டைரெக்டாக பார்க்குறதுனால இந்த தை மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் திருமண யோகம் நல்லா இருக்கும். சரிங்களா? 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால புத்திர செல்வங்களும் உங்களுக்கு பெருகும், அதுவே நல்லா இருக்கும். 9ஆம் இடமா பார்க்குறதுனால பாக்கியஸ்தானமாக, ஏன்னா 5, 7, 9ஆம் இடம் 3 இடத்த பார்க்குறதுனால நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பா வழியில் இருந்த கடன் பிரச்சனையும் தீரும், அப்பா அம்மா கிட்ட இருந்த உங்களுக்கு சங்கடமும் சரியாகும். 2வது உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகளும் உங்களுக்கு கொஞ்சம் சரியாகும். மொத்தத்தில் இந்த குரு பார்வை, ஏன்னா குரு பார்வை நல்லா இருக்குது, சனி பார்வை, கேது பார்வை, இந்த 3 பார்வையுமே இன்றைக்கி வந்து விருச்சிக ராசி மேலே படம் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருவார். அதுதான் சொன்னேன், காய்ச்ச மரம் கல்லடி படதான் செய்யும். சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பொதுவாக நாம் ஒரு இடத்துல பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுறதுக்கும் பழக்கம் படாத பாதையில் பயணம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பழக்கப்பட்ட பாதையாக இருந்தால் சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வந்துடலாம். அதே பழக்கப்படாத பாதையாக இருந்தால் கொஞ்சம் நின்று நிதானமாக ஸ்பீடு பிரேக் இருக்குதா இல்லையா, ரோடு கண்டிஷன் எப்படி இருக்குது, அதாவது இந்த மாதிரி நம்ம பார்த்து தான் பயணம் பண்ணோம் இல்லைங்களா? அதுபோல் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பழக்கப்படாத பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி, ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் இன்றைக்கி வந்து விருச்சிக ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். மேச ராசிக்கும் இன்றைக்கி விருச்சிக ராசிக்கு இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய். ஆனால் அந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் சிரமப்பட்டதுக்கு காரணம், நான் இதுக்கு மேலே நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் கடக ராசியில் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருந்தார். ராஜபங்கம் நீச்ச யோகம். இந்த 12 கட்டத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி நீச்சமாகிறார் அப்படின்னா அது ஒரே ஒரு வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் மட்டும்தான். அந்த கடகத்தில் தான் இப்போ நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். நீச்சம்னா செயல் இழந்துட்டார், கெட்டது. உச்சம் அப்படின்னா நல்லது, ஒன்று வாங்கிட்டீங்க, பண்ணிட்டீங்க, வாழ்ந்துட்டீங்க, வளர்ந்துட்டீங்கன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் உச்சம். இப்போ நீச்சம் அடைஞ்சிக்கிறங்க வேலை செய்யுமா? செய்யாது. தை மாதம் அதாவது 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். தை மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே 8ஆம் தேதியில் இருந்து பார்த்திங்கன்னா தை 30 வரைக்குமே உங்களுடைய செவ்வாய் பகவான், உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வக்கரம் அடைஞ்சி அப்படியே ரிபேஸில் வராரு. ரிபேஸில் வராருன்னா 9ஆம் இடத்துல இருந்து அடுத்தது 8ஆம் இடத்துக்கு வராரு. ஒவ்வொரு மனிதருக்குமே 8ஆம் இடம்ன்றது அதாவது எப்படின்னா ஒரு மண் வாங்கணும், மனம் வாங்கணும், வீடு வாங்கணும், அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், கிரைம் பண்ணணும் அப்படின்னா ஒரு மண்ணுக்கு சார்ந்த விஷயம் நல்லா இருக்கணும்னா 8ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் அவங்க சொந்த மண்ணிலேயே உட்கார முடியும். 8ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து நட்பு ரீதியாக உட்காரார். ஏன்னா இன்றைக்கி வந்து மிதுன ராசிக்கு வரார். மிதுன ராசிக்கு அதிபதி புதனும், புதன் வீட்டுக்கு வந்து உங்கள் செவ்வாய் அதிபதியாக உட்காரும்போது நட்பு கிரகம். அப்போ அந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு நல்ல வேலை செய்வார். புதன் வந்து அறிவுக்காரகன், புத்திக்காரகன், ஞானக்காரகன் இல்லையா? அவர் கூட வந்து இந்த செவ்வாய் சேரும்போது அப்போ உங்களுக்கு அந்த யோசிக்கிற தன்மை அதிகமாகும். இப்போ நீங்கள் என்ன யோசனை பண்ணினாலும் காலையில் யோசிக்கிறீங்க, சாயந்தரம் ஆச்சுன்னா போட நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி இல்லையே நாளைக்கு பார்த்துக்கலாம், இது போல் அசால்ட்டுத்தனம். இதுக்கு மேலே அந்த யோசனை உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாகும். ஒன்றாச்சுங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி, உங்களோட ராசிக்கு அதிபதி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கடக ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது 92 டிகிரியில் இருக்கிறார். இந்த மாதம் பிறக்கும்போது சந்திரன் தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார். ஏன்னா கடக ராசியில் தான் இந்த மாதமே பிறக்கப்படுது. அப்போ தன்னோட அந்த சொந்த வீட்டுக்கு அதிபதியோடு சேர்ந்து உங்கள் ராசி அதிபதியோடு பிறக்கும்போது நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்போ கலஸ்திர குருவாக இருக்கிறதுனால மாங்கல்ய யோகம் நிச்சயமாக சொல்கிறேன், கட்டி போட்டால் கூட உங்களுக்கு கல்யாணம் நிற்காது, நடந்துடும்.
அதே மாதிரி வந்து நீங்கள் நேசிக்கிறவங்க, விரும்பிக்கிட்டு இருக்கிறவங்க, ஏதோ ஒரு சூழலில் நல்லா போயிட்டு இருந்த காதல் திடீர்னு கட் ஆகிடுச்சு சாமி, நல்ல நட்பாக தான் இருந்தோம், எங்களுக்குள்ளார எந்த பிரயோஜனம் இல்லை, யார் கண்ணு பட்டதோ எங்கள் வாழ்க்கை கட்டாகி போச்சு அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்து, திசாபுத்தி நல்லா இருந்தால் கண்டிப்பாக மீண்டும் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. கல்யாணத்தை வரைக்கும் வந்து கல்யாணம் கட்டாகி இருந்தால் கூட சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதுக்கு நம்ம சுய ஜாதகம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் 9லிருந்து 8ஆம் இடத்துக்கு வர்றது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது திருமணத்துக்கு ஒரு நல்ல ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஒன்று. அடுத்தபடி சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அம்மாவுக்கு மட்டும் கொஞ்சம் உடல் உபாதைகள் இல்லைன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இருந்தாங்கன்னா வேலைக்கு நல்லா சாப்பிட சொல்லுங்கள், மெடிசன் டேப்லெட் எடுத்துக்க சொல்லுங்கள். ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, அதாவது மாதுரஸ்தானம் சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடம்னா அம்மாவோடைய இடத்த பார்க்குறாரு, அதனால் அம்மாவோட ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்கள். அதே சமயத்தில் வந்து பார்த்துக்கிட்டா சுக்கிரன் இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தால் வண்டி வாகனம் வாங்குகிற வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். வண்டி வாகனம் வாங்கலாம், மாற்றலாம். இதுக்கெல்லாம் நல்ல ஒரு கிரக சேர்க்கை. 4ஆவது இடத்துல இருந்து அடுத்தது 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் போயிட்டு மீன ராசியில் உச்சம் அடைஞ்சிருவார். நான் முன்னதான் சொன்னேன், நீச்சம்னா கெட்டது, உச்சம்னா நல்லது. அப்போ சுக்கிர பகவான் உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மீன ராசியில் மட்டும்தான். அந்த மீன ராசியில் போயிட்டு இந்த தை மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே மீன ராசிக்கு வந்து சுக்கிரன் மாறிடுவார். அப்படி மாறிட்டாருன்னா உச்சம் அடைஞ்சு உட்காந்துருவார். அப்போ அவர் எந்தெந்த நமக்கு என்ன தேவை, இப்போ கல்யாணம் ஒருத்தருக்கு தேவையாக இருக்கும், ஒருத்தருக்கு குழந்தை தேவையாக இருக்கும், ஒருத்தருக்கு வளர்ச்சி தேவையாக இருக்கும், ஒருத்தருக்கு வாழ்வாதாரம் தேவையாக இருக்கும், ஒருத்தருக்கு படிப்பு தேவையாக இருக்கும். அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்தாற் போல் அந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுத்துருவார். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த நிலைமையில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த உடைய நிலைமை, ஒரு உதாரணம் சுக்கிரன் உங்களுக்கு 5ஆவது வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், புத்திரஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னா இந்த சுக்கிரன் போயிட்டு அடுத்தது உச்சமடையும் போது உங்களுக்கு டைரெக்டாக புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலை, அவருக்கு வந்து 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாருன்னா இந்த சுக்கிரன் போய் உச்சமடையும் போது அவங்களுக்கு திருமணத்தை கொடுத்துருவார். சரிங்களா? ஒருத்தருக்கு 10ஆம் இடத்துல வந்து கட்டான்றது சுக்கிரன் இருந்தால் இந்த சுக்கிரன் போய் உச்சமடையும் போது அவங்களுக்கு தொழில் சூப்பராக இருக்கும். அதாவது நமக்கு வந்து என்ன தேவையோ அது நமக்கு சரியான முறையில் கொடுத்துருவார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் வந்து மாறுறதுனால இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறார் புதன். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் நிச்சயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனம் பெருகிறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு. அதே மாதிரி குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த சஞ்சலங்கள் கொஞ்சம் விலகிறதுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக வாய்ப்புண்டு. சரிங்களா? அதே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி இந்த தை மாதம் 11ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து தனுசு ராசியிலிருந்து இன்றைக்கி மகர ராசிக்கு போவார், 3ஆம் இடத்துக்கு போயிடுவார், தைரியஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ படிப்பு சூப்பராக இருக்கும். ஏன்னா கல்விக்கு அதிபதி புதன், அவர் போய் தைரியஸ்தானத்தில் போய் உட்காரும்போது டைரெக்டாக படிப்புக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பார், படிப்புக்கு நல்ல யோகத்தை கொடுப்பார். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு படிப்புக்கு உண்டான வேலையை கொடுத்துருவார். இந்த அயல்நாட்டுக்கு போகிறது வேலை ட்ரை பண்ணுறவங்களுக்கு, இந்த கலைத்துறையில் வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம அறிவு கொண்டு வேலை செய்கிறவங்க, மூளைக்கு வேலை கொடுத்து வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புதன் பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து 11ஆம் தேதிக்கு மேலே இந்த மேக்கப் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு கலைத்தொழில் தான். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு, நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நிறைய ஆர்டர் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த ஆர்ட்ஸ் வரவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் இந்த மூளை வச்சு தான் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ஒரு கைத்தட்டல் பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும். ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்து நல்ல ரேங்க் வரல, நல்ல மார்க் வரலன்னு குழம்பிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது இந்த கிட்டத்தட்ட இந்த 11ஆம் தேதிக்கு மேலே அவங்க ஸ்கூல் தரம் நல்ல ஓரளவுக்கு புத்திசாலித்தனமாக வருவாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. சரிங்களா? அதே மாதிரி சூரிய பகவான் 10ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். அப்படி உட்காந்தவர் நிச்சயமாக, ஏன்னா ஒவ்வொரு மாதமே நம்ம பிறக்கப்படும்போது சூரியன் அடிப்படையாக தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். அந்த சூரிய பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல தை 1ஆம் தேதியிலிருந்து தை 30ஆம் தேதி வரைக்கும் சூரியன் ஒரே வீட்டில் தான் இருப்பார், எப்பயுமே மாற மாட்டார்.
அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிறார், சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். நிச்சயமாக கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு தெம்பு கிடச்சிரும், தைரியம் கிடச்சிரும். உங்களுக்கு டெம்பரவரியாக வேலை செஞ்சீங்கன்னா பர்மனெண்ட் ஆகிடுவீங்க. நிச்சயமாக உங்களுக்கு உங்களோட வாழ்வாதாரத்துக்கு நல்ல வழிவகுத்து கொடுத்துருவார். அதனால் எப்படி பார்த்தாலுமே விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி மாறுதுன்னு சொல்கிறதுல மாற்றமே இல்லை. இதுக்கு தான் ஒரே வாரத்தில் சொல்லிட்டேன், காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும். உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது. யார் பார்த்தாலும் விருச்சிக ராசியாக உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று, அந்த கல்லடி அப்படின்றது என்னென்னா அர்த்தாஷ்டம சனி. அது ஒன்று தான் உங்களுக்கு சரியில்லை, பார்த்து இருங்க. மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு 10 ரூபா வாங்கி கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள். நான் இருக்கிறேன்னு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா தன் சொல் தலைக்க சுமையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாய் கொடுக்காது. ஏன்னா கை கொடுத்தா திமிரிடலாம், வாய் கொடுத்தா திமிர முடியாதுல்ல. கொஞ்சம் கவனமாக இருங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க முடியும். இதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.